பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பரலோகத்திலே ஒரு காட்சி, ஒரு தங்க பாத்திரம், பொற்கலசம். அந்த தங்க பாத்திரத்துக்குள்ளே ஜெபங்கள் இருந்தன. அதுவும் அந்த ஜெபங்களு கூட தூப வர்க்கமும் கலந்திருந்தது. அது ஒரு தங்கத்தினால் ஆன ஒரு பீடத்தின் மேல இருந்து செலுத்தப்பட்டது. ஒரு தங்க பாத்திரம், தங்க பீடத்தின் மேல அதை வச்சிருந்தாங்க. அந்த தங்க பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னா நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இருக்கு. இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு செய்தியை நான் இன்றைக்கு படிச்சேன். வைகை ஆற்றுல சில அரசாங்கத்துக்கு மக்கள் கொடுத்த மனுக்கள், ஒரு 50 மனுக்கள் போல வைகை ஆற்றுல மிதந்து வந்ததை கண்டுபிடிச்சு, அப்புறம் அரசாங்க அதிகாரிகள்லாம் போய் அதை எடுத்து காய வச்சு அது மீடியாவில் வந்து அது ஒரு பரபரப்பை உண்டு பண்ணினது. 22ஆம் தேதி திருபுவனத்தில் ஒரு அரசாங்க முகாம். இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஆங்காங்கே போய் முகாம் நடத்துது, ஊர் ஊரா. அங்கேயே வந்து நீங்கள் எல்லா மனுக்களையும் கொடுங்க, அங்கேயே நாங்கள் உடனுக்குடனே தீர்வு தருகிறோம், இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள தீர்வு தருகிறோம். இது முதலமைச்சருடைய நேரடியான ஒரு திட்டம், நல்ல திட்டம், நல்ல நோக்கம். அதுல அந்த திருபுவனம் முகாமில் 1004 மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுல 50 மனு ஆத்துல மிதந்திருக்கு. மர்சகர்கள், எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க எல்லா மனுவும் அங்க போட்டாங்க, 22 தான், 50 தான் மிதக்குது, மீதியெல்லாம் கட்டி போட்டதுனால உள்ள கிடக்குன்றாங்க. அரசாங்கம் என்ன சொல்கிறது, இதெல்லாம் மனுக்கள் அல்ல, மனுக்களுடைய நகல்கள். அந்த மனுக்களுக்கெல்லாம் தீர்வு உடனே கொடுத்துட்டோம், அதனால இனி அந்த மனுக்கள் தேவையில்லை அப்படின்னு வேணும்னே யாரோ இதை நகல் எடுத்து இதை கொண்டு ஆத்துல போட்டு அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் உண்டாக்குறாங்கன்னு அரசாங்கம் விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் தெரிந்தோ தெரியாமலோ எப்படியோ அதை யாரும் தெரியாம எடுத்து திருடி கூட கொண்டு போய் ஆத்துல போடுறதுக்கு விட்டுற மாட்டார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பத்திரமா தங்க பாத்திரத்துல வச்சு தங்க பீடத்து மேல வச்சிருக்கிறார், பரலோகத்தில் வச்சிருக்கிறார். அதுவும் அதுக்கு சென்ட் வேற அடிச்சிருக்கிறார். அதுல தூப வர்க்கத்தோட கொஞ்சம் சென்ட் அடிக்கிறார். ஏன்னா நம்முடைய ஜெபத்துல சில நேரங்களில் வாசனை இல்லாம போயிடலாம். நம்ம கிட்ட வாசனை இல்லாததுனாலோ அல்லது ஜெபத்தினுடைய அந்த காரியத்துல விஷயத்துல வாசனை இல்லாம இருந்திருக்கலாம். அதனால வாசனை ஏத்துறதுக்காக அதுல கொஞ்சம் வாசனையை போட்டு, தூப வர்க்கத்தை போட்டு கொஞ்சம் சென்ட் அடிச்சு தூப வர்க்கத்தோடு வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நம்ம ஜெபத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன், அவருடைய காதுகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. ஜெபம் பண்ண மாட்டானா என் மகன், என் பிள்ளை ஜெபம் பண்ணாதான்னு காது திறந்திருக்கு, எப்பவும் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். நாம் நம்முடைய சொந்த கணவன், மனைவி, பிள்ளை, பெற்றோரிடத்துல பேசினா கூட சில நேரம் அவங்க கவனக்குறைவா இருப்பாங்க. நம்ம பேசுனது அவங்க காதுல விழாது. நான் கவனிக்கலை அப்படின்ட்டுருவாங்க, சாரின்றுவாங்க, மறந்துட்டேன் சாரின்றுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் கவனிக்காதவரும் இல்லை, மறக்கிறவரும் இல்லை. நாம ஜெபம் எங்கேயும் போய் தவறுதலா ஆத்துலையும் போய் விழுந்துராது. அது பத்திரமா பரலோகத்துல தங்க பாத்திரத்துல தங்க பீடத்தின் மேல வாசனையோடு கூட அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்ற நேரத்துல ஏற்ற பதில் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென்.